Okay, வணக்கம். வணக்கம் to all participants. And today, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா we're going to have something like என்ன சொல்லுவாங்க e-dagang onboarding. எப்படி ஆன்லைனில் வந்து நம்ம இந்த பொருளை வந்து விற்கிறது அப்படின்னு சொல்லுது. Any question you have, நீங்கள் end of session நீங்கள் கேட்கலாம், no worries. In between நீங்கள் you can put in chat or in case really urgent நீங்கள் கேட்கலாம், no worries. Alright. So this session will be recording and உங்களுக்கு definitely is going to be very useful session-ஆக இருக்கும் உங்களுக்கு. On that basis, இன்னைக்குள்ள agenda பார்த்தீங்கன்னா we have of course we'll share a bit about us, என்னதான் நம்ம செய்கிறோம், and நம்ம past achievements and data, our objective, mission and visions, current issues and scenarios about e-commerce and also industry, outlook பார்ப்போம். அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. Okay, let's start. இவ்வளோ பேசிட்டோம். How to start now. Okay, before we start, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த சிஸ்டமில் and how to do packaging, shipping, இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். எப்படி பொருளை ஹந்தா பண்ணுறது, என்ன ப்ராசஸ்ஸு இல்லைருந்து அபவுட் சப்போர்ட் ஃப்ரம் அவர் சைட் என்ன சப்போர்ட் கிடைக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம இ-காமர்ஸ் செய்யும்போது இட்ஸ் நாட் அபவுட் டூயிங் இ-காமர்ஸ், இட்ஸ் அபவுட் how we can get support from the from the platform or even from the coaching and then for us to, because ரொம்ப பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாஸ்ட் 15 years in e-commerce industryயில் வந்து I can see majority of people give up because of no proper support. ஏதோ ஒரு ஆர்வத்தில் வராங்க, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அலாங் த ப்ராசஸ் தே கிவ் அப் பிகாஸ் அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. தே ஃபீல் லைக் ஓகே இதை பண்ண சேல்ஸ் சரியாக வரல, ஓகே இது பெக்குறாங்க இருக்குது, ஓகே டேமேலாம் அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ பிலீவ். தென் Q&A and then we do closing. சரிங்களா, இதுதான் இன்றைக்குள்ள ப்ராசஸ். ஸோ நிறைய பேர் வந்திருப்பீங்க. சில பேர் want to know about okay what is e-commerce. சில பேர் வந்து out of curiosity என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படி. சில பேர் வந்துட்டு என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், இதேமாதிரி நம்மளும் ஒன்று பண்ணலாமா, அந்த மாதிரி ரிசர்ச்சிலும் சில பேர் இருப்பீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரி பீப்புள் might viewing this view the presentation. ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தாலும் end of the day you see how we can come on board end of the day. அதான் உங்களோட ஐடியா இருக்கணும். ஓகே, now moving on, let's have our second slide. Okay, about us. So நம்ம பார்த்தோமாக்கா we are in a tech. பார்த்தோமா we have quite number of business இருக்கு involved in what you call industry. நம்ம today's focus பார்த்தோமாக்கா on Ekadai app and Surya Mall. 3 business sites இருக்குது. Okay, meaning 3 e-commerce sites இருக்குது. The rest is the business hosting, training and all those stuff. ஸோ 3ல் பார்த்தோமா we have Ekadai app and Surya Mall. ஸோ இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து Ekadai.my சொல்கிறாங்க. அதுதான் பேஸ் ஃபார் கம்யூனிட்டி. Ekadai app வந்து more to Asian market, Surya Mall of course more to dropship, உங்களுக்கு தெரியும். ஸோ Ekadai.my தான் வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, now about myself, என்னோட பேக்ரவுண்ட் சில பேர் தெரியணும், அப்போ சில பேர் தெரியும் மோஸ்ட் ஆஃப் யூ. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா Ekadai ஆரம்பிச்சது நம்ம தான். அஃப்கோர்ஸ் ஒரு பாஸ்ட் 15 years அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். இன்னும் ஐ ஹேப்பன் டு பி appear in many what you call டிவியில் வர்றது and so sharing about my thoughts on the e-commerce industry. Overall digital industry is quite common. And more info you can see my website mvshankar.com போனீங்களா, you can see more info. நான் என்ன பண்ணுறேன், என்ன செஞ்சுட்டு இருக்காரு பார்த்தோமா அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ you know to worry, are you talking to the right person about the e-commerce industry? I would say நான் சொல்லலாம் we talking to the experienced person. இண்டஸ்ட்ரியில் வந்து முறையாக கொண்டு போகிறதுக்கு வந்து we are talking to the right and so experienced person to lead you on board. Okay, now moving on, நம்ம டீம் பார்த்தோமா we have our trainers, coach சதீஷ் இருக்காரு, வசந்தா இருக்கிறாங்க, and we have Bhuvanesh, we do have Mr. Siva. ஸோ இவங்கெல்லாம் வந்து e-commerce trainers, in fact one of our support team இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து any issues, anything on boarding, we have a team to support you. It's not like சோலோவாக இல்லாமல் you have your பேக்கப் டீம். உங்களுக்கு எப்படி ஒரு 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 முறையாக நீங்கள் சேல்ஸை பண்ணுறது ஆன்லைன் சொல்லிட்டு we have a backup team for that. Now moving on, நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாங் டேர்ம் அம்பிஷன்ஸ் இருக்குது. ஆன்லைனுக்கு செல்லரும் சரி, ஈவன் ஃபார் அ யூசரு, ஃபார் அ பாயும் சரி. ஸோ வி வாண்ட் பீப்புள் டு டிஜிட்டல் அடாப்ஷன் பண்ணணும். அதாவது எப்படி நம்ம இந்த கோவிட் காலத்தில் வந்து வி அடாப்ட் ஸோ மெனி திங்ஸ் டிஜிட்டலோ, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு பார்க்குறோம். எப்படி நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் இருக்கோ, எப்படி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் இருக்கோ,
ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஃபேஸ்புக்லாம் நீங்கள் வந்து முக்கியமாக திறமை வச்சுருப்பீங்க. ஸோ சேம் டைம் let it be e-commerce also an account that you should have. அதுதான் நம்மளோட ப்ரொபைல் இன்டு அ டிஜிட்டல் அடாப்ஷன் சொல்கிறோம். Creating new income stream. மேபி சில பேருக்கு இப்போ don't have own business or doing some other business. இந்த இந்த ரீசெட் காலகட்டத்தில் வந்து we have to create something new for you. ஓகே, புது இன்கம் லைன் நம்ம உருவாக்கி ஆகணும். ஞான் லேட்டர் பார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். And bridging offline to online. So meaning if you're doing offline business, it's time for you to come online. Doesn't mean you stop your offline. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஆன்லைன் வரணும் அவசியம் இல்லை. கண்டினியூ ஆன்லைன் ஆஃப்லைன் கண்டினியூ பண்ணுங்கள். சேம் டைம் மேக் இட் ஆன்லைன் ஆல்சோ. இப்போ உள்ள கஸ்டமர்லாம் வந்து ஆன்லைன் நிறைய பேர் இருக்கிறாங்க. இஃப் யுவர் பிஸ்னஸ் இஸ் நாட் ஆன்லைன், யூ கோயிங் டு மிஸ் அ ஹியூஜ் market over there. If your competitor is online and you are not online, that's it. As a buyer, நான் வந்து யார் ஆன்லைனில் இருக்கணும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ on that basis, if you have an offline business, online is no more option, is a must factor. உங்களுக்கு இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ப்ராப்பர் இ-காமர்ஸ் ஆன்போர்டிங் சப்போர்ட். இதுதான் ரொம்ப முக்கியங்க. ப்ராப்பர் சப்போர்ட் எஸ் ஐ மென்ஷன் ஏர்லியர். நீட் அ ப்ராப்பர் கைடன்ஸ். எப்படி ஒரு ஷிப்பிங் வந்தாக்கா, ஒரு பேக்கேஜிங் வந்தாக்கா, ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது அதில் சேல்ஸ் வந்து 6 மாதமா இல்லை 3 மாதம் 2 மாதமா இல்லை, ஹவு டு நோ சேஞ்ச் அவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கைடு தான் பெட்டர். அஃப்கோர்ஸ் கடலில் வந்து நீங்கள் ஸ்விம்மிங் வந்து காம்படிஷன் போகுதுன்னா சொந்தமாக ஸ்விம் பண்ணி போகலாம். பட் இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்பர் கோச், you can do better, isn't it? Something like that. And then you can have a business sustainability via online. அதாவது இ-காமர்ஸ் ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, யூ மஸ்ட் சஸ்டெயின். இந்த பேர் வந்து ஸ்டார்டிங் அவுட் ஆஃப் எக்ஸைட்டட். ஓகே, எனக்கும் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வேணும், நானும் ஒரு இ-காமர்ஸ் வியாபாரி தான் அப்படின்னு வேகமாக வராங்க. பாஸ்ட் 1 year 2 years இன் மை பேக் ஹேண்டில் பார்க்குறேன். we do have ஆரம்பத்தில் வந்து we do have about 40 plus to 50 ரேஞ்சில் ஆன்லைன் சேலர்ஸ் இருந்தாங்க. டாக்கிங் அபவுட் இந்தியன்ஸ், தெரிஞ்ச சர்க்கிளில் இந்தியன்ஸ். now more than 300 people are selling online. இந்த பிளாட்ஃபார்ம் அந்த தினமும் தொடர்ந்து சொந்தமாக நிறைய செய்கிறாங்க. but I can see the graph increasing and number of people also giving up also is there. ஸோ சஸ்டைன் பண்ண மாட்டாங்க. they coming out of excitement, out of okay நம்மளும் செய்யணும், நம்மளும் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு வர்றாங்க. So that's why we're looking into sustainability, how we can sustain. ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை, பட் இதை நீங்கள் முறையாக கொண்டு போகிறது தான் அது நம்ம பார்க்கணும். ஓகே, that's what we are focusing on it. And share economy model, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னாக்கா இட்ஸ் நாட் ஒன்லி 1% மேக்கிங் மணி nowadays. சிஸ்டமில் யார் யார் வரவங்க, அந்த செயினில் சப்ளை செயினில் யார் யார் வரவங்களோ எவ்ரிபடி வில் மேக் சம் மணி அவுட் ஆஃப் த சிஸ்டம். இப்போ கிராப் ஃபுட் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு ஆப்ஸ் இருக்குது, செல்லரும் காசு மேக் பண்ணுறாங்க, அந்த ரைடரும் காசு மேக் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து Ekadai.myல வந்துட்டு சிஸ்டம்லேயும் கொஞ்சம் காசு இருக்கும், விற்கிறவங்களும் காசு மேக் பண்ணுவாங்க, ரைடரும் காசு மேக் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ ஷேர் எக்கனாமி மாடலாக இருக்கும். இட்ஸ் நாட் லைக் ஒன்லி 1% sell and 1% மேக் மணி, அப்படி கிடையாது. மல்டிபிள் பீப்புள் வில் மேக் இன்கம் அவுட் ஆஃப் த சிஸ்டம். அதுதான் ஷேர் எக்கனாமி மாடல் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்குது. நான் மூவிங் ஆன் ஃபோகாஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு 10 years விஷன் மிஷன்லாம் இருக்குது, அது லேட்டர் பார்ட் பார்ப்போம். பட் அஃப்கோர்ஸ் மொதல் ஷார்ட் டேர்ம் விஷனில் பார்த்தோமாக்கா ஒரு 2003 வரைக்கும் we plan to have about 10,000 individuals who can have a e-commerce platform, e-commerce store for themselves. So far we achieved almost 2,000. இன்னும் ஒரு 8,000 இருக்குது நெக்ஸ்ட் 2 yearsல. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அது வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு. அஃப்கோர்ஸ் we do have our plan how to go about it. Then mission வந்து அஃப்கோர்ஸ் which I mentioned earlier, to share what you call e-commerce in depth and get community involved and engage to ensure the empower. எல்லாரும் வந்து சிறப்பாக செய்யணும், அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். Then we have altruistic. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் altruistic. தட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மேபி உங்களுக்கு புது வார்த்தையாக இருக்கலாம். ரைட், இது வந்து altruistic இட்ஸ் சம்திங் லைக் இட்ஸ் நாட் ஒன்லி doing for a sake of earning, for a sake of personal gain. is doing out of என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது. ஸோ மீனிங் எண்ட் ஆஃப் த டே காலமெல்லாம் நானே ஒரு 10-15 வருஷமாக நானே இ-காமர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறேன். ஐ வாண்ட் யூ ஆல் டு டூ சம்திங் ஆன் இ-காமர்ஸ் ஆல்சோ. நீங்களும் நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து ஷேர் அபவுட் திஸ் இ-காமர்ஸ் டு த வேர்ல்ட். தட்ஸ் வாட் வி ஆர் அப் டு ஆல்சோ. வி டோன்ட் ஒன்லி ஒன் டீம். மலேசியாவில் வந்து ஒரு பாஸ்ட் 5-6 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்து நம்ம தான் வந்து கீப் ஆன் ஷேரிங், கீப் ஆன் டூயிங். ஐ நெவர் சி, hardly see any other Indians come and doing an e-commerce.
ரைட் இருக்காங்க, பட் அக்ரெசிவாக இல்லை. ஸோ ஐ வில் பி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் those timing இருக்கிறாங்க. we already have someone, I mean some people those who are doing that, but இன்னும் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, மூவிங் ஆன். நம்ம லாங் டேர்ம் ஃபோக்கஸ், we cannot be selling only in Malaysia, because online செஞ்சாலே we have to focus global ready. ஸோ on that basis export market cross border வந்து ஏஷியனுக்கு வந்து we are already targeting it. என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளான் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, பிகாஸ் பட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் இன் மலேசியா ஃபர்ஸ்ட். யூ வாண்ட் டு சாம்பியன். நம்ம வந்து ஒரு ஒலிம்பிக் நேராக போக முடியாதுல்ல. ஓகே, ஸ்கூலில் ஜெயிக்கணும், தென் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், தென் ஸ்டேட் லெவலில், தென் நேஷனல் லெவலில் ஜெயிச்சிங்கனாக்கா தென் யூ கோ டு சி கேம், ஏஷியன் கேம் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டாஃப். ஸ்ட்ரெயிட் அவே ஐ வாண்ட் டு கோ டு ஒலிம்பிக்னா டாப் பாருங்க. ஸோ ஆன் தட் பேசிஸ் வின் இன் மலேசியா ஃபர்ஸ்ட். இருக்கிற இடத்துல சாதிக்கணும், தென் யூ கோ நெக்ஸ்ட் லெவல். பட் ஆஃப்கோர்ஸ் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம இந்த கோல் வந்து நம்ம சும்மா வச்சில்ல. ஆன் லாஸ்ட் 8ல் வந்து we ventured into Asian market. ஓகே, நம்ம கோல்டு வந்து டசன்ட் மீன் நம்ம லாங் டேர்ம் வெயிட் பண்ணாமல் டக்குன்னு இறங்கிட்டோம். ஸோ we had a very good response through Matrix மூலிமா, through MDEC மூலிமா, கவர்மெண்ட் மூலிமா. we represented Malaysia actually. ஸோ அங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா we have Ekadai.app நம்ம வென்ச்சர் பண்ணோம். பக்கத்தில் பாருங்கள், we have big players, Alibaba, Buy Malaysia, we have Shopee, Lazada, எல்லாம் பெரிய பெரிய ஒரு online selling platform over there. Okay, it's not easy to compete among with them, but இருந்தாலும் நம்மளுக்கு very good experience. Even though you're a startup, even though you're new, yet you can compete with big players. And we are proud that Malaysia, the government வந்து we recognize our platform as one of the என்ன சொல்லுவாங்க, அடு குவாலிட்டியில், அடு ஸ்டாண்டர்டில், அடு என்ன சொல்லுவாங்க, அந்த 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 குவாலிட்டி இருக்குது ஃபார் அஸ் டு கோ ஆன் போர்ட் டு த ஏஷியன் மார்க்கெட். அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் நம்மக்கிட்ட இருந்ததுனால they recognize us. ஸோ on that basis those who are seeing this video, கான்ஃபிடென்ட்டாக இருங்க that we are not showing something which is captcha or not showing something which is not ஒரு ப்ராப்பராக இல்லாத ஒரு சிஸ்டமோ அதில் உங்களுக்கு காட்டலை. we are showing a very high end, very high quality system தான் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, now இது வந்து பார்த்தோமா ஒரு பாஸ் 4 to 5 years. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு டாட்டா வந்து 15 years இருக்குது. கட் ஷார்ட் to 4 years we can see a huge progress. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா we had only 187 participants, those who want to join e-commerce platform. Along the process you can see the numbers increase, and this year in fact நம்ம more than 1000 bypass பண்ணிட்டோம் to date. And 2019 was fantastic. We had many more players. அந்த இதில் இது என்ன முக்கியம்னாக்கா, it's not about starting out. The last column பாருங்க, aggressive percentage from active பார்த்தோமாக்கா, those who are really maintained அப்படின்னு பார்த்தோமாக்கா, the numbers are increasing. Meaning 2017 ஆரம்பித்தவங்க only 16% of them are sustaining. But those who started in 2020 and 2021, you can see the numbers are great. அதில் 75% sustain. And 2000 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2021 வந்து 81% sustain. Meaning இப்போ வந்து the awareness is higher. ஒரு காலத்தில் those days ஆரம்பித்தவங்க they give up very fast. They feel like oh not now lah, ஏதோ செஞ்சு ஆரம்பித்தோம், கற்றுக்கிட்டோம், பட் ஐ திங்க் பார்ப்போமே அப்படின்னு அந்த மாதிரி கற்றுக்கல இருந்தாங்க. பட் இப்போ ஆரம்பிக்கிறவங்களாம் வந்து தேர் சீரியஸ். தேர் லைக் சம்திங் ஒன் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது ஒன்று நம்ம சாதிப்போம், நம்மளுக்கு இன்கம் தேவைப்படுது, எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம சேல்னாக்கா மிஸ் பண்ணிடுவோமா, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஆரம்பிக்கும் போது யூ கேன் சி பீப்புள் ஆர் சஸ்டைனிங். இதுலேயும் நம்ம பார்த்தோமாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெண்டர் பார்த்தோமாக்கா நம்பர் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட்டட் திஸ் பார்த்தோமா உமன்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. ஓகே, டசன்ட் மீன் மேன் இஸ் நாட் தான் இருக்கிறாங்க, அக்ரெசிவாக வேகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, நோ டவுட். பட் பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம டாட்டா we have more events on this. Okay, moving on. Let's go into current issues. இப்போ என்ன நடந்துட்டு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நிறைய கிரைசிஸ் கோயிங் ஆன். கிரைசிஸ்னாக்கா the economy is down, நிறைய கம்பெனி ஷட் டவுன், அண்ட் இவங்களுக்கு வேலை இல்லை, அங்கே வேலை இல்லை, கட்டிங் ஷார்ட் டவுன் இன்கம். அஃப்கோர்ஸ் சில எம்ப்ளாயீஸ் வந்து அஃப்கோர்ஸ் somehow the gajis maintain, gajis confirm easy வேலைக்கு போகிறோமோ இல்லையோ, பட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஸ்ட்ரகிள் கலெக்ட் பேமெண்ட். நிறைய இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் வரும், செய்தியில் வரும், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் we need to have we should not give up.
should not give up, should not, okay, வேறு வழியே இல்லையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. There are some solution how it can overcome all those stuff. Okay, now, and நம்ம உங்களுக்கு தெரியும், it's not something new which I'm going to share. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். COVID has been reset our lifestyle. ஓகே, ரீசெட்னாக்கா நம்ம எல்லாமே புது புது ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ், புது ஒரு சிஸ்டமு, புதுமையான ஒரு மாடியூல் எல்லாமே நம்மளுக்கு புதுசாச்சு. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி மூவ்மெண்ட், டேர்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் எல்லாம் புதுசாச்சு. ஸோ வி மஸ்ட் willing டு சேஞ்ச் அண்ட் அடாப்ட் நியூ திங்ஸ். இல்லை நான் பழைய மாதிரி தான் வாழ பண்ண பட்சங்களுக்கா முடிச்சு. அண்ட் நவ் த another best part is whoever did very well in different முன்ன உள்ள பிஃபோர் கோவிட் காலகட்டத்தில் டூயிங் வெரி வெல்னாக்கா now ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. சம் இண்டஸ்ட்ரி really பூஸ்ட். கோவிடில் வந்து எல்லாமே கீழே விடல, சம் இண்டஸ்ட்ரி really பூஸ்ட். ஸோ அந்த வகையில் இஸ் எ ரீசெட். இப்போ வந்து எல்லாம் பிகம் கோசம் வந்துச்சு. ஸோ நவ் இஸ் யூ கேன் பி ஜீரோ ஆர் யூ கேன் பி ஹீரோ இன் அதர் இண்டஸ்ட்ரி. பட் இப்போ வந்துட்டு if you couldn't adapt with the new thing or merge and improve, come along with a new system, you're going to lose. So on that basis, we must willing to change, willing to என்ன சொல்லுவாங்க, அந்த புதுமையான எக்கனாமி மாடலில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஈவன் தோஸ் டேஸ் someone doing very well may not doing very well now. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து everything become like starting from 100 meter ஓடனாக்கா everybody in the starting point now. So who can run fast, who can adapt fast, who can do the progress fast, they're going to grow. அதுதான் இப்போ இருக்குது. ஸோ on that basis, this is the time நல்லா பயன்படுத்திக்கணும். Now, அண்ட் நம்ம த வே வி ஆப்ரேட் அவர் பிஸ்னஸ். முன்ன வந்து எல்லாம் ஆஃபீஸில் மீட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ பாருங்கள் எல்லாம் ரிமோட் ஒர்க்கிங். இப்போ நானே பாருங்கள், ஒரு காலத்தில் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் யூஸ் டு ஹேவ் அ செஷன் இன் நம்ம சென்டர், ஸ்கேல் சென்டர் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நான் எவ்ரி வீக் ஜூமில் ஓடிட்டுருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ ரிமோட் ஒர்க்கிங் இஸ் பிகம் சம்திங் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஈவன் நவ் போஸ்ட் கோவிட் எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு கூட ஐ திங்க் இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி வில் மெயின்டைன். People already get the comfort of doing Zoom, doing meeting online. இப்போ நானே கூட those daysலாம் அங்கேருந்து கடா ஓடுவேன், அங்கேருந்து ஆல் த வே ஜேபி ஓடுவேன் ஃபார் மீட்டிங் ஆல் தோஸ் ஸ்டாஃப். பட் நவ் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஒன் கனெக்ஷனில் வந்து ஒன் கிளிக்கில் வந்து யூ கேன் டூ ஆல் த மீட்டிங்ஸ் நேஷன் வைட், ஈவன் ஓவர்சீ இன்ஃபேக்ட். ஸோ அந்த வகையில் இது வந்து ஹேவ் பின் கிவ் அஸ் மோர் கம்ஃபர்ட், மோர் as long as message is deliver. அஃப்கோர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க நத்திங் லைக் பர்சனல் டச், மீட்டிங் ஆல் தோஸ் ஸ்டஃப். எஸ் ஃபைன். பட் இருந்தாலும் மீட்டிங்னு வரும்போது நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆஃபிஷியல்னாக்கா மெசேஜ் இஸ் டெலிவர். ஓகே, நம்ம அட்லீஸ்ட் என்கோட் டிகோட் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஃபேக்டர். ஸோ அதனால் இது வந்து ஒரு புதுசாக மாறிக்கிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா வி ஹேவ் பிரிக் அண்ட் மோட்டார் சேஞ்சிங் இன்டூ ஆன்லைன் ப்ரெசன்ஸ். நம்ம பிஸ்னஸ் வந்து லாஸ்ட் டைம் ஆன் பண்ணமாக்கா க்ளோஸ் பண்ணுவோம் ஒரு டைம் பிரகாரம். நவ் இஸ் 24 hours. Okay, our business is open 24 hours. Even while we are sleeping, someone is buying a product. நம்ம சேல்ஸ் பேக்கெண்டில் அப்படி தான் போயிட்டுருக்கு. டிஃப்ரெண்ட் டைமில் பீப்புள் ஆர் பையிங் 4 o'clock மார்னிங், பீப்புள் ஆர் பையிங் 3 o'clock மார்னிங். ஓகே, அவங்க எப்போ டைம் கிடைக்குதோ பீப்புள் ஆர் பையிங் ஆன்லைன். ஸோ ஆன் தட் பேசிஸ் இஸ் என்டையர்லி ஆன்லைன் பேஸ் வந்துருச்சு. ஒரு நியூ சிஸ்டமில் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரைட், மூவிங் ஆன். And as I mentioned earlier, if you go to Google, you just go and search Indian online shopping Malaysia அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா யூ see all those platform நிறைய வரும்போது you can't see many or hardly you can see any shops from the Malaysian Indian platform இருக்காது. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஊர்லன்னு வந்துட்டு இருப்பாங்க. மலேசியாவில் வந்து you can't see. Maybe they do have in a single சின்ன what do you call அக்கௌண்ட் வந்து இந்த ஸ்மால் மார்க்கெட் பிளேஸில் வச்சுருப்பாங்க. பட் ஒரு நல்ல தரமான ஒரு வெப்சைட்டு we can cater 100% for Malaysian market, groceries எல்லாம் விற்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தால் கூட they are not in the Google yet. So on that basis I believe நம்மளோட எஃபர்ட் வந்துட்டு to have that to cater for this particular market. ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க பட் தரமாக இருக்க மாட்டுறாங்க. and further they are not going forward. just for a sake சிஸ்டம் வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் அவ்வளோ வந்து as I mentioned earlier, நம்ம வந்து மலேசியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த தரம் இருக்குனாக்கா மேட்ரேட் எம்டெக் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கனாக்கா அந்த குவாலிட்டி நம்ம உருவாக்கியிருக்கோம் சிஸ்டமில். ஸோ அந்த பேசிஸ் மற்ற பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டுது. ஸ்ட்ராங் இன் சென்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி, சேம் டைம் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், சேம் டைம்
சஸ்டெயின் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் இருந்துட்டு அப்புறம் காணாம போயிடுறாங்க. ஸோ அதனால் வி ஹேவ் டு கம் ஃபார்வர்ட் டு டூ சம்திங் அபவுட் இட். ஓகே, அதனால வந்து ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வி பீன் எம்பார்க்கிங் ஆன் திஸ் அண்ட் நவ் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ஒரு சஸ்டைனபிளான ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் மலேசியன் இந்தியன்ஸ்க்கு செய்ததுக்கு தான் இந்த எஃபர்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது ரொம்ப காமனுங்க. ரொம்ப காமன்னாக்கா நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், பிஎம்30, ஈவன் வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் நிறைய பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து 2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எவர் கேன் டூ, ஈவன் சம் அபவுட் சம்மன் ஆல்சோ. இதில் அஃப்கோர்ஸ் இது அக்ரெசிவாக வெளியே அவங்க செய்யலை, பட் இந்த லா இஸ் ஆல்வேஸ் தேர். இப்போ இல்லை பெண்டமிக் காலத்தில் வந்து இவங்க வந்து இது அக்ரெசிவாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, பட் இட் இஸ் தேர். ரைட், இட் மைட் கம் அகெயின். ரைட், ஸோ திடீர்னு சிலாப்ஸ் வராங்கன்னு டு பேட்ல. ரைட், ஸோ இது நடந்திருக்கு. சாம்பிள் மேபி அடுத்த இதில் காரணம் நான் காட்டுறேன் யாருக்கு சமாதானம் வச்சுருக்கு. நான் திஸ் இஸ் சாம்பிள். ரொம்ப பேர் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. இந்த சைஸு சட்டையை போட்டுட்டு வாங்கிறது, பிஎம் பண்ணுங்க, இது பண்ணுங்க, வெரி ட்ரெடிஷ்னல். இது வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு ஸ்டைலுங்க. இப்போ வந்து இ-காமர்ஸ்னாக்கா யூ மஸ்ட் டூ ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன். தே மஸ்ட் பி அ லிங்க் ஃபார் இட் ஃபார் யூசர் டு பர்ச்சேஸ், கஸ்டமர் டு பர்ச்சேஸ். அதாங்க இ-காமர்ஸு. சும்மா வாட்ஸ்அப்பில் படம் அனுப்புறது, கேக் அனுப்புறது, குக்கீஸ் அனுப்புறது, முறுக்கு அனுப்புறது, பிஎம்இ ஃபார் பாய், அதெல்லாம் வந்து வெரி ஓல்ட் ஸ்டைல். அண்ட் அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, டூயிங் ப்ரோ இ-காமர்ஸ் திங். சேம் கோஸ் டு இன் ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரங்க போக முடியும்? வாட்ஸ்அப் கம்யூனிகேட் பண்ணுங்க, முடிஞ்சு. ஓகே, இதே மஸ்ட் பி சம் லிங்க் வேர் நீங்கள் மற்ற கம்யூனிட்டி பார்க்கலாம், மற்ற பிளாட்ஃபார்ம் நீங்கள் பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க. ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணுவாங்க, அதை வாங்குறதுக்கு லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணால் இஸ் கோ டு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வேர் அதை பிடிச்சிச்சுனாக்கா they can act immediately to purchase. இது வந்து நாட் act immediately to purchase. லிங்க் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, தட்ஸ் இட் தான். வாங்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கல, வாங்குறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. we are still stuck in the communication. ஓகே, வாங்குறாங்க இல்லைன்னு சொல்ல, அவுட் ஆஃப் 100 மேபி 10% ஒர்க் பண்ணாங்க. பட் இதிலே வந்து ஒரு இ-காமர்ஸ் லிங்க் வச்சு அனுப்பினோம்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் 100 மேபி ஒரு 20% 30% கூட பீப்புள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ ஆன் தட் பேசிஸ் டோன்ட் டூ திஸ். இந்த மாதிரி பழைய ஸ்டைலில் நீங்கள் செய்யாதீங்க. யூ ஹேவ் டு சேஞ்ச் தான் சொல்கிறேன். யூ ஹேவ் டு சேஞ்ச் திஸ். சில பேர் இன்னும் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் திஸ். இப்படி தான் இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யூ கேன் கோ ஃபார். ரைட், அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த கெத்தலாக் இருக்குது. யூ கேன் டூ அ கெத்தலாக் திங்ஸ், பட் கெத்தலாக் ஆல்சோ ஒன்லி கேன் வியூ, ஸ்டில் தே கேனாட் பர்ச்சேஸ். ஸ்டில் அந்த வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் தாங்க, நான் பேங்கிங் பண்ணுறேன், வெரி ட்ரெடிஷ்னல் வே ஆஃப். ஓகே, ஸோ இதை நீங்கள் மாற்றணும். மூவிங் ஆன். சரிங்க, இண்டஸ்ட்ரி அவுட்லுக். சரி, இ-காமர்ஸில் வர்றது, இஸ் இட் ரைட் டைம் ஃபார் அஸ் நவ்? இஸ் இட் ப்ராப்பர் வரலாமான்னு கேட்டிங்கனாக்கா, திஸ் இஸ் அவர் டாட்டா. நீங்கள் பார்க்கலாம், 2016 2024 வரைக்கும் we do have our ப்ரோக்ரஸ் சார்ட். இது பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் கோ இன் டு globaldata.com, அங்கே டாட்டா இருக்கும். அண்ட் ரேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ இந்த இ-காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங். 2019-20 பார்த்தீங்கன்னாக்கா 30 பில்லியன் சொல்கிறாங்க. இன்பேக்ட் ஐ பிலீவ் இட்ஸ் ஆல்ரெடி மோர் தென் 30 பில்லியன். ஓகே, அண்ட் 21 வந்து 36 பில்லியன் சொல்கிறாங்க. ஐ பிலீவ் இட்ஸ் ஆல்ரெடி மோர் தென் 36 பில்லியன். பிகாஸ் முன்ன இது வந்து பேஸ் ஆன் what you call எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் எடுத்த ஒரு டாட்டா. பட் இப்போ வந்து எவ்ரிபடி இஸ் கோயிங் ஆன்லைன் பிகாஸ் ஆஃப் all those pandemic and all those things. அப்படி இருக்கும்போது திஸ் டாட்டா அந்த ஃபிகர் காட்டுறது வந்து அந்த க்ரோத் ரேட் வந்து ஐ பிலீவ் ஷுட் பி ஹை. ஸோ on that basis, இப்போ நீங்கள் பாஸ்ட் let's say you started your e-commerce 2016, I believe you have lost at least about 5 years. அந்த க்ரோத் ரேட்டில் someone have done purchase online, your product is not online, okay, பரவாயில்ல, லாஸ் பண்ணிட்டீங்க. பட் இனிமேல் நெக்ஸ்ட் 5 years பாருங்கள், is going to increase also, is going to be a tremendous market to suppose. Are we going to still wait and not doing anything about it? So it's going to be a huge loss, right? So on that basis தான் சொல்கிறேன். இது வந்து அடிக்கடிக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எல்லா ஃபோரம்லையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்வேஸ் டோன்ட் டிலே, ஸ்டார்ட் நவ். சில பேர் வந்து they come to my e-commerce session 3 years வராங்க, 2 years வராங்க, still they are not starting yet. அந்த பயம்லாம் வேண்டாம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிளக் இன் அண்ட் பிளக் அண்ட் பிளேயில் வரும்போது just start one. Along the process you can improve.
ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ ரைட் டைம் டு ஸ்டார்ட். அண்ட் தென் யாருங்க ஈடுபடலாம்? திஸ் இஸ் லிமிட்டிங் எனி ஒன், பட் அஃப்கோர்ஸ் நோ ஆல்மோஸ்ட் ஐ கேன் சே எவ்ரிபாடி, எல்லாரும் வரலாம். பட் சம் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் இருந்தால் மச் மோர் பெட்டர் இல்லை? ஓகே, தோஸ் ஆர் டூலிங் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் விற்கிறவங்களுக்கு ராயா இருக்குது, தீபாவளி இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, சைனீஸ் நியூ இயர் வரும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் விற்கிறதுக்கு நீங்கள் செய்யலாம். சில பேர் வந்துட்டு இப்போ நவடேஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் நோமோ, அது டிஃப்ரெண்ட் பால் கேம். ஓகே, இட்ஸ் கோயின் பி 10 வருது, 11 12 நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் மாதம் என்னமோ 3 3 4 4 7 7லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆன்லைன் கேம் இஸ் செல்லிங் கேம் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து மாதம் பூரா நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டு போகலாம். டிபெண்ட்ஸ் ஹவ் யோர் பொசிஷனிங் யோர் ஆன்லைன் ஷாப்ஸ். அண்ட் கரண்ட் பிஸ்னஸ் ஓனர், உமன் அட் ஹோம், ஆல் ஸ்டேட் ஃப்ரம் கடா டு ஜோஹோ, அபவ் 18ங்க, ஐசி இருக்கணும், வந்துடாதீங்க. டெக்னாலஜி வந்து இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை, பட் இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். இருந்தால் வில் பி வெரி அட்வான்டேஜ். இன்னும் டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படும். இந்த சின்ன சின்ன கேன்வா செய்கிறது, ஃப்ளையர் செய்கிறது, அப்புறம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் திறக்கிறது, சோஷியல் மீடியாவில் வர்றது, ஸ்மால் டெக்னிக்கல் நாலேஜ் ஷுட் பி தேர். அப்புறம் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது, சில சின்ன டெக்னிக்ஸுங்க, இதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் அட்வான்டேஜ். டோட்டலாக எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒன்றும் நோக்கியா ஃபோன் பாய்க்கிறேங்க, அது பட்டன் ஃபோன் தான், ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, நான் ஒரு இ-காமர்ஸ் செய்யணும், வெரி டிஃபிகல்ட். ஒரு லேப்டாப் இல்லைங்க, பொருளை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரிசோர்ஸஸ் இல்லைங்க, செய்யலாம், ஃபோன்லேயே மொபைலில் பண்ணலாம், டிஃபிகலாக இருக்கும். பட் ஆஃப்கோர்ஸ் சில பேர் வந்து லேப்டாப் இல்லை, ஃபோன்லேயே மொபைல்லே செய்கிறாங்க, ஸ்டில் கேன் பி டன், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு இருந்தால் வில் பி அட்வான்டேஜ், ரைட்? ஸோ டசன்ட் மீன் உங்களுக்கு எதெல்லாம் இல்லைனாக்கா செய்ய முடியாதுன்னு கிடையாது. இப்போ நம்ம ரூரல் ஏரியாலாம் போனோம்னாக்கா அது ஸ்டில் ஈவன் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. Yet we help them over the what you call over the our training to bring them the product on board. அதையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த தட் பேசிஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனையும் குழப்படாதீங்க. யூ கேன் ஸ்டில் கம் அண்ட் பாட். ஏதாவது இருக்கிற டூல்ஸில் வச்சு நீங்கள் வரலாம். அஃப்கோர்ஸ் தோஸ் ஆர் லுக்கிங் ஃபார் நியூ இன்கம் அண்ட் ஸ்டார்ட் நியூ பிஸ்னஸ் அட் நோ காஸ்ட். இந்த நம்ம ஈக்கடாய் வந்து என்டையர்லி ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். ஒரு 5 காசு நம்மளுக்கு சார்ஜ் பண்ணல ஃபார் த என்ட்ரி. ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் லெட்ஸ் சி என்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெரி சிம்பிளுங்க. ஜஸ்ட் கோ டு Ekadai.my. உள்ளே போனீங்கனாக்கா யூ கேன் லாகின், யூ கேன் ப்ரௌஸ். லேட்டப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் லைஃபாக என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன இருக்குதுன்னு அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் வாட் யூ கேன் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ. நவ் இதில் என்னங்க அப்படி யூனிக்கு, வாய் ஐ ஷுட் ஓகே பிளாட்ஃபார்ம் இருக்குது, எதுக்கு நான் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னாக்கா ஆஸ் அ கஸ்டமர், எந்த கஸ்டமர் வந்தாலும் தே கேன் யூட்டிலைஸ் அவர் சிஸ்டம் விதின் தோ அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியலனா கூட பரவாயில்ல. வி ஹவ் சைனீஸ் சிம்பிளிஃபை, வி ஹவ் ஹிந்தி, மிலே, மலையாள லாங்குவேஜில் இருக்குது, தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜில் இருக்குது, அரபிக் லாங்குவேஜ் கூட இருக்குது. ஸோ அந்த தட் பேசிஸ் கஸ்டமர் வந்து வைடாக ஸ்கோப் பண்ணலாம். தட்ஸ் வை வி டார்கெட்டிங் டிஃப்ரெண்ட் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் டார்கெட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் மலேசியா இஸ் அவர் ப்ரைம், சிங்கப்பூர் இஸ் அவர் ப்ரைம், இந்தோனேஷியா நெய்பரிங் கண்ட்ரி இஸ் அவர் ப்ரைம். பட் இருந்தாலும் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது ஃபார் அ யூசர். மூவிங் ஆன், பெண்கள் வணிகம்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இங்கே போனீங்கன்னாக்கா டியூ டு கவர்மெண்ட் எஃபர்ட், கவர்மெண்ட் ரொம்ப எஃபர்ட் பண்ணுறாங்க. அதாவது பெண்களுக்கு வந்துட்டு வணிகத்தில் வரணும், வியாபாரத்தில் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ தட் பேசிஸ் அந்த பட்டன் நீங்கள் ஆன்லைன் லைஃபாக போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா வி ஹவ் ஆல் த விமன் ஆன்லைன் செல்லர்ஸ். மீனிங் doesn't mean they sell only women product. The sellers are women. Okay, they are selling all kind of the products, multiple products விற்கிறாங்க. பட் அந்த மெயினாக செல்லர்ஸ் வந்து விமன். வி என்கரேஜ் விமன் டு கம் அண்ட் பாட். அந்த செக்ஷன் நம்மளுக்கு இருக்குது. தென் அஃப்கோர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு பை இந்தியன் க்ரோஷர்ஸ் A to Z நீங்கள் பார்க்கலாம். இட்டப்பட் லைஃபாக காட்டுறேன். தென் திஸ் ஆர் த சாம்பிள்ஸ். க்ரோசரிஸ் இருக்குது. தென் ஃபார் தீபாவளி, தீபாவளி வந்துட்டு இருக்குது. அதுக்காக உங்கள் பிராண்டை நீங்கள் வந்து தனியாக இடத்துல ப்ரொமோட் பண்ணலாம். திஸ் இஸ் another யூனிக் ஃபீச்சர்ஸ். பீப்புள் கெட் நோ யோர் பிராண்ட்ஸ் வெரி கிளியர். தென் அது மட்டும் இல்லை, we can shop by streets. Let's say you in Kedah, you need to go all the way to buy products in Johor. Kedahல இருக்கும்போது you can buy product from someone selling from Kedah. Same goes to Penang and other states. Okay, நம்ம unless the product வந்து கிடைக்கல, no choice, நீங்கள் போய் வாங்கினா போய் வாங்கலாம். Otherwise you can buy nearby and near shop to you, easy for you to service later. Now
And another thing வந்து நீங்கள் any of your product supply வந்து the system will charge 16.50 for your delivery, meaning anything below 5 kg. Above 5 kg வந்து per kilometer வந்து 150 120 போயிட்டு இருக்கும். Then see how is the இதெல்லாம் வந்து கஸ்டமர் தான் பே பண்ணுவாங்க. So no worries. Another option வந்து we also can go on you arrange on your own cost, meaning நீங்கள் சிஸ்டம் இது பாய்க்கல கஸ்டமர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கேக் செய்வீங்க. கேக் விற்கும் பொழுது we cannot be selling cake or sending cake after 1 or 2 days. இந்த 1 kg to 5 kgலாம் வந்து 6 ringgitலாம் வந்துட்டு 3 to 5 daysல ப்ராடக்ட் போய் சேரும். Some cases even 7 days போய் சேரும். If you're selling cake something must be reach the particular customer within a day. Within a day கூட இல்லை, within hours. Okay, otherwise கேக் தெரியும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து யூ கேனாட் டூ ஆன்லைன் டெலிவரி. யூ கேன் டூ ஆன்லைனில் பொருளை விற்கலாம், அது விற்றுட்ட பிறகு தென் யூ டூ டெலிவரி விதின் ஹவர்ஸ். அந்த சர்வீஸ் சைட்டில் நமக்கு நிறைய இருக்குது. லலா மோர்ஃப் இருக்கிறாங்க, வி ஹவ் ஸ்பீடி, வி ஹவ் ஃபியூ பிளேஸ் திஸ் கேன் சப்போர்ட் யூ ஆன் டெய்லி பேசிஸ். ஓகே, அது நீங்கள் பார்த்துங்க. ட்ரைனிங் வரும்போது இட் டீச் யூ ஹவு டு மோர் டீட்டெயில் ஆன் திஸ். நான் இதை நான் சொன்ன மாதிரி ஓன் அரேஞ்ச்மெண்ட் ப்ராடக்ட் வாங்கினாங்களாக்கா தி கேன் கோ own arrangement or they can come with our system arrangement and delivery part. Not to worry, இதெல்லாம் வந்து டெலிவரி வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஜாமான் கொலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, நீங்கள் இப்போ எங்கேயும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. டோர் டு டோர், மீனிங் ஃப்ரம் யர் ஹவுஸ் டு கஸ்டமர் ஹவுஸ், ரைட்? சாரி. நான் ஓகே, எல்லாமே ஃப்ரீன்னு தான். அப்புறம் என்ன ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆர் ஒன் மினிமம் சார்ஜஸ் ஓவர் தேர். அதுவும் வி சார்ஜ் ஒன்லி ஆஃப்டர் த சேல்ஸ் டன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட் வாங்குறாங்க, ஒரு 100 வெள்ளிக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டம் will charge 5%. ஸோ மீனிங் 5 வெள்ளி இருக்கும். அண்ட் தென் பேலன்ஸ் 95 ringgit தான் உங்களுக்கு கைக்கு வரும். ஏன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி த சம் சார்ஜ் ஈவன் 20%. we are doing it as minimum as possible as a 5%. even we charge இனிஷியலாக நம்ம போடலை, only after you make sales. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணும்போது உங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த 5% விட்டுட்டு தான் வரும். ஸோ அந்த பேசிஸ் ஏன்னாக்கா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சஸ்டெயின் பண்ணணும். எல்லாமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் 100% ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனோமாக்கா தே ஆல்சோ கேனாட் சஸ்டெயின் பண்ணலனாக்கா அப்புறம் அவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் போட்ட எஃபர்ட், நீங்கள் செஞ்ச மார்க்கெட்டிங் எல்லாம் ஜீரோ ஆயிடும். ஸோ அந்த பேசிஸ் அட்லீஸ்ட் சம் போர்ஷன், ஒரு ஸ்மால் மார்ஜின் இருக்கும்பொழுது then they also can invest in system to upgrade, so or to make it even better or give a better user experience. வந்து கொஞ்சம் சின்ன ஃபண்டிங் இருக்கும், அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம். வின் சுச்சுவேஷனாக இருக்கும். சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் வந்து சஸ்டெயின் பண்ணும். ஸோ இதுக்கு தான் இந்த 5% சார்ஜஸ் இருக்குது. பட் இன்ஃபேக்ட் என்ன ஒரு பெரிய ஒரு இதுனாக்கா, இந்த சம் கேசஸ் இன் சம் மந்த் they are giving even ஃப்ரீ, மீனிங் சார்ஜ் இல்லாமல் சில அந்த ஆஃபர்லாம் வரும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மூவிங் ஆன், another features இது பார்த்தோமாக்கா we have WhatsApp communication. இங்கே பாருங்கள், ஹுபுங்கி கமின்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஹுபுங்கி கமினாக்கா இட்ஸ் லைக் before customer purchase the product they can contact the seller. this is a unique featuresங்க. மற்ற பிளாட்ஃபார்ம் இருக்காதுன்னு தெரியல எனக்கு, மேபி இருக்கலாம். பட் இங்கே வந்து this is doing very well and we can see our sellers are so happy. and because before you purchase you just one clickல வந்து you connected with the seller. you can ask them, hello, இந்த ப்ராடக்ட் நான் பார்த்தேன், இதுமாரி வாங்கலாமா இல்லையா, நல்லா ஒர்க் பண்ணுமா இல்லை. அட்லீஸ்ட் as a buyer they have confident that they are connected to the seller. if anything goes wrong in the future they still can communicate with them. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு as a seller you have a contact from the buyer. உங்கள் லாங் டேர்ம் டாட்டா அவங்களுக்கு இருக்கும். you can promote your other products or other tools easily with it. இது வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிங் டூல்ஸ் நம்ம வச்சுக்கலாம். at the same time ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். So this is very unique and people are so happy to have such a link. இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறது நிறைய செல்லர்ஸ் எங்களை சொல்லியிருக்கிறாங்க, நல்ல ஒரு ஃபீச்சர் சார், நிறைய என்கொயரிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கொயரி வந்துட்ட பிறகு you can just tell them, okay, go to my system again, go to my platform again. இந்த இடத்துல நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். you communicating in the WhatsApp, at same time you giving them link to purchase online. இதாங்க பியூட்டி. அப்படியே கம்யூனிகேட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் don't know what to do. அப்போ நீங்கள் don't know what to do. இல்லை கேட்டாங்க, 2-3 ரிப்ளை கேட்டாங்க, சொன்னால் அப்புறம் ஒன்றும் சொல்ல நானும் சாமர்த்துட்டேன். நோ, இங்கே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிட்ட பிறகு then you give them a link to purchase for further thing. At least they know, okay, அடுத்த போல ஒன்றால் வாங்கலாம். And with this, a lot of our sellers are doing very well in our platform.
ஓகே. நான் அது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து வாட்ஸ்அப் என்கொயரி செய்யணும்னு ஆசை இருக்காது. சம் கஸ்டமர்ஸ்லாம் தி ஃபீல் லைக் தியர் ப்ரைவசி, தியர் ஃபோன் நம்பர் ஆல்சோ பீன் ட்ராக்ட். பிகாஸ் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபோன் நம்பர் வந்துடுமே. சில பேருக்கு டசன்ட் ப்ரிஃபர் தட். ஸோ அவங்களுக்கு வந்து வி கேன் மேக் ப்ராடக்ட் என்கொயரி. அஃப்கோர்ஸ் ப்ராடக்ட் என்கொயரி வரும்போது இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. இட்ஸ் another ஆப்ஷன் தான். another features வந்து பார்த்தீங்கன்னாக்கா you can track number of people sold, sorry, number of products sold in your system. எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இட்ஸ் நாட் லைக் நம்ம போட்டோம் பப்ளிஷ் பண்ண டோன் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அட்லீஸ்ட் நோ எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க. இஃப் இன்ஃபேக்ட் தெர் ஆர் செக்ஷன் ஆன் கஸ்டமர் ரிவ்யூஸ், அதெல்லாம் இருந்தால் ஒன்றும் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லை, வி ஆல்சோ அட்ராக்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் வியூ. எத்தனை பேர் உங்கள் ப்ராடக்டை பார்த்துருக்குறாங்க. மீனிங் தேர் நாட் கஸ்டமர் ஏட் பட் தேர் வியூவில். இந்த வியூஸ் ரொம்ப முக்கியங்க. நான் நிறைய ட்ரெயினிங்கில் இதை எம்பசைஸ் பண்ணுவேன். வியூஸ் தான் கிவ் யூ த சேல்ஸ். வியூஸே ஒரு 2 பேர் இருந்தாங்களா எத்தனை பேர் வாங்க போகிறாங்க. நம்ம டிவி பார்க்குற மாதிரி தான். டிவியில் வந்து 8 மணிக்கு செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்ஸ் போடுறான், ஒரு ஷாம்பு போடுறான். ஒரு 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்க, கண்ணு பார்க்குது. நேஷன் வைட் வேர்ல்டு வைட் பார்க்குறாங்க, ஒரு ஷாம்புவை பார்க்குறாங்க. 10 மில்லியன் பீப்புள் ஆர் வியூவிங் இட் த ஷாம்பு. ஓகே, ஒரு மாடலில் வந்து ஹேர் ப்ரஷ் காட்டுறாங்க. 10,000 பேர், 10 லட்சம், சரி 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்கனாக்கா நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் பை. யூ ஆல்வேஸ் ஃபாலோ த பரேட்டோ ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அந்த ஃபன்னலிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10 மில்லியன் பேர் பார்த்துட்டு or maybe 10% or 20% will make an interest on it to search on it. என்னதான் பார்ப்போம் ஆன்லைனில் மேபி பார்ப்பாங்க. அதில் 10% தான் மேபி கடைக்கு போயிட்டு இது என்ன போட்டு எடுத்து பார்த்துட்டு வச்சு வந்துடுவாங்க. அதில் 10% தான் மேபி 100 to 100 தான் வந்து கிடச்சா அதை வந்து நல்லா இருக்குன்னு வாங்குவாங்க. ஸோ மீனிங் டு கெட் த லாஸ்ட் 10%, மீனிங் ஒரு 100-500 பேர் வாங்குறதுக்காக he got to make a view about 10 million வியூஸ் வந்தால் தான் 10% பேர் வாங்குறாங்க. இதுவும் அப்படி தான். உங்களுக்கு வியூஸ் வந்து 44 பேர் வியூ வச்சுக்கிட்டு யூ எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு வியூ, யூ எக்ஸ்பெக்ட் 100 சேல்ஸ், டசன்ட் மேக் சென்ஸ். யூ மஸ்ட் ஹேவ் அபவுட் 44,000 வியூஸ், தென் யூ சி நம்பர் ஆஃப் சோல்ஸ். இல்லைனாக்கா ஒரு 400 வியூஸ் ஒரு 4 மில்லியன் வியூஸ், டெஃபினெட்லி யுவர் சேல்ஸ் இன்க்ரீஸ். என்னங்க, ஒரு 400,000 பீப்புள் பேர் பார்த்து நோபடி இஸ் பையிங் எ ப்ராடக்ட்னா சம்திங் ராங் வித் த ப்ராடக்ட் தானே. லாஜிக்கலி தேர் வில் பி சம் ஒன் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட். ஸோ இட்ஸ் நம்பர் கேம். ஆன்லைன் சேல் இஸ் என்டையர்லி அ நம்பர் கேம். இஃப் யூ ஆர் குட் இன் திஸ், இது பேசிக் தான். இதுக்கு நம்ம பெரிய ஸ்கில்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க ஆன்லைனில் வந்தாக்கா உனக்கு அது தெரியணும், இது பண்ணணும். ரகசியமே வெரி சிம்பிளுங்க. இதாங்க ரகசியம். இதை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா யூ ஆர் டன். லிங்க்கை எடுத்து, இந்த ப்ராடக்ட் லிங்க் எடுத்து, மேலே ப்ராடக்ட் லிங்க் இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிட்ட பிறகு அந்த லிங்க்கை வந்து ஊர் பூரா எங்கெங்கே ஷேர் பண்ணுமோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், தென் சம்ஹவ் சம்ஒன் வில் பர்ச்சேஸ். அதாங்க லா, வாங்கி தான் ஆகணுங்க. 400,000 பேர் பார்த்து யாருமே இந்த ப்ராடக்ட் வாங்கலாம்னாக்கா தென் இட் டைம் ஃபார் யூ டு சேஞ்ச் த ப்ராடக்ட். சம்திங் ராங் வித் த ப்ராடக்ட், நாட் வித் த பீப்புள். அப்படியும் இருக்குது. பட் லாஜிக்லி இஃப் யூ ப்ராடக்ட் இஸ் குட், டெஃபினெட்லி பீப்புள் வில் பை. ஈவன் லெஸ் தென் 10 பீப்புள் வியூஸில் கூட ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறாங்க. ரைட். ஸோ ஆன் தட் பேசிஸ் உங்கள் சொந்த ப்ராடக்டை நீங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். ஓகே ஓகே. நான் ஹவு டு ஸ்டார்ட், எப்படிங்க ஆரம்பிக்கிறது? வெரி சிம்பிள். தேர் ஆர் 3 வேல நீங்கள் ஆரம்பிக்கலாம். 3 மெத்தட் ஆரம்பிக்கலாம். ஒன்று வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரீ. ஃப்ரீனாக்கா டிஐஒய், டூ இட் பை யுவர் செல்ஃப்ல. மீனிங் ஆன்லைன் நீங்கள் போனீங்களாக்கா அங்கே FAQன்னு இருக்கும், ஹெல்ப்னு இருக்கும். அங்கே வந்து தி வில் டீச், மீனிங் ஸ்லைட்ஸ் அங்கே இருக்கும், ரெடியாக வச்சுருப்பாங்க. யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஹவு டு ரிஜிஸ்டர், ஹவு டு அப்லோட் யுவர் ப்ராடக்ட், ஹவு டு சேல், அதெல்லாம் இந்த சிஸ்டமில் வந்து எப்படி கேட்டகரி செய்கிறது, எப்படி டேக் செய்கிறது எல்லாங்க நான் உங்களுக்கு இதில் இருக்கும். நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து ஒரு மெத்தட். நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா யூ கம் ஃபார் அ கோச்சிங் செஷன். அங்கே வந்து கற்று தருவாங்க வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் இ-காமர்ஸ். அதாவது எப்படி பேக்கேஜிங் செய்யணும், என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம செய்யணும், எனக்கு டெலிவரி பண்ணும்போது ரிட்டர்ன் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அவங்க பிகினிங் வந்து ஹவு டு செட் அப் யோர் பேஜ், ஹவு டு மேக் இட் நைஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸலன் வந்து யூ கோ வித் பிட் ஃபர்தர், teach you how to upload product, how to do categories, how to do what you call multiple. இப்போ சில ப்ராடக்ட் வந்து சைஸ், டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். எப்படி அதை மல்டிபிள் பண்ணுறது, எப்படி அழகாக அதை டிஸ்பிளே பண்ணுறது, அது வந்து லெவல் 2 வில் பி என்ன சொல்லுவாங்க, இஸ் வில் பி ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸ். ஹேண்ட்ஸ் ஆன்னாக்கா இட்ஸ் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவாங்க, லைஃபாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ யூ மஸ்ட் ஹேவ் லேப்டாப்,
and your product ready to for that level. ஓகே, அப்போ தான் வந்து நீங்கள் end of the day can achieve your அந்த லைஃப்பை அவங்க ப்ராடக்ட் கொண்டு வரலாம். தேர்டில் வந்து they teach you strategy. சரி, காடி வாங்கிட்டீங்க, how to drive now, how to bring it, how to reach a destination proper அப்படின்னு வரும்போது தேர்ட் லெவலில் இருக்கும். அங்கே தான் வந்து they teach how to do Facebook marketing, how to do your Instagram marketing, your WhatsApp, your goal setting, ஓகே, ஓகே சரியாக வரலாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஆல் those stuff strategy you learn in செகண்ட் லெவல். தேர்ட் வந்து எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. எக்ஸ்பிரஸ்னாக்கா, ஐயோ எனக்கு வந்து சொந்தமாக செய்கிறதுக்கு நேரம் இல்லை, கோச்சிங் போகிறதுக்கும் நேரம் இல்லை, ஐ எம் வெரி பிஸி, ஓகே கேன் யூ ஹெல்ப் மீ டு டூ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வி ஹேவ் அ டீம் டு சப்போர்ட். ஓகே, அவங்களே வந்து உங்களுக்கு பேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. தே வில் டூ ஆல் தோஸ், அஃப்கோர்ஸ் கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் யூ. நீங்கள் என்ன செய்ய ஆசைப்பட்றீங்க, என்ன மாதிரி கான்செப்ட் ஆசைப்பட்றீங்க, உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு தென் they'll do everything and they will do product upload marketing. ஒரு 5-10 ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களை அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க and is ready to sell. அது வந்து தேர்ட் எக்ஸ்பிரஸ் வந்து. ஸோ 3 மெத்தடில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து உள்ளே வர்றதுக்கு. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரீ. செகண்ட் ஒன் வந்து கொஞ்சம் சார்ஜஸ் இருக்குன்னு நான் அப்புறம் காட்டுறேன். தேர்ட் எக்ஸ்பிரஸும் சம் சார்ஜஸ் இருக்குது, நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய பேர் கம்மிங் ஆன் த மிடில் ஒன். கோச்சிங் செஷன் நிறைய பேர் வராங்க, அஃப்கோர்ஸ் ஃப்ரீயில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நோ டவுட்லாம். எக்ஸ்பிரஸ்க்கு வந்து 1 or 2 தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கன்வீனியன்ட் பாருங்கள், நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் யூ ஆர் ஆன் பாட். ஓகே, 3லையும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் எதை ஃப்ரீயாக வைக்கலாம். நோ எந்த ஒரு செட்பேக் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் ஐ எம் ஸ்ட்ராங்லி பிலீவ் தோஸ் who கேம் ஃபார் ட்ரைனிங் ஆர் டூயிங் வெரி வெல். பிகாஸ் அவங்களுக்கு அந்த கோச்சிங் இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் ஃப்ரம் த டீம் இருக்குது. ஒரு தவறான பாதையில் போனால் இல்லை அப்படி வாங்க சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. அண்ட் தே ஆர் கைடட்ல. ஓகே, அதுதான் வந்து சர்டிஃபைட் செல்லராகவும் அவங்களுக்கு வந்து இருக்கும்போது ஒரு என்ன சொல்லுவாங்க, தே கான்ஃபிடென்ட் டு கோ டு இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. இ-காமர்ஸ் செல்லிங்கில் வந்து தைரியமாக உள்ளே வர்றதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீ பேஸில் வந்து நிறைய பேர் டூயிங் வெரி வெல் ஆல்சோ, நோ டவுட். ஓகே, இது வந்து ஆப்ஷன், லீவ் இட் டு யூ. நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், எது வந்தாலும் யூ கேன் ஸ்டில் செல் ஆன்லைன். ஓகே, மூவிங் ஆன். ஹவு டு ஸ்டார்ட். இப்போ டிஐஒயில் வந்து நம்ம பார்ப்போம் ஃப்ரீயாக எப்படி ஆரம்பிக்கிறது வித்தவுட் எனி ட்ரைனிங். சொந்தமாக நீங்கள் ஆரம்பிக்கணுன்னாக்கா ஜஸ்ட் கோ டு செல்லர் சென்டர். திஸ் அவர் வெப்சைட் Ekadai.my. ஜஸ்ட் கோ டு அவர் செல்லர் சென்டர். அங்கே கிளிக் பண்ணால் யூ கேன் சி பிகம் அ வெண்டர், பிகம் அ செல்லர். கிளிக் தட், தென் யூ ஹேவ் திஸ் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் எல்லாம் அதை கீன் பண்ணணும். உங்கள் பேர், உங்கள் இமெயில், ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்ட், ஷாப் நேம். ஷாப் யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஷாப் நேம் போட்டால் ஆட்டோமேட்டிக் வந்துடும். அண்ட் சூஸ் ஃப்ரீ செல்லர் பிளான் சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ரைட், வந்த உடனே உங்களுக்கு இமெயிலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்ஸ் யூ காட் தட், மேக் ஷூர் யூ டூ திஸ். உங்களோட டேஷ்போர்ட் அந்த மாதிரி வரும். ஆனால் என்ன சொல்லணுனாக்கா, எரர் your account not enabled for selling or please contact admin சொல்லும். ஏன்னா நீங்கள் அப்ரூவல் எடுக்கணும். we don't want anybody submit and then just start selling. okay, we want we follow government என்ன ரிக்வயர்மெண்ட் பண்ணுறாங்கனாக்கா, you got to make sure you identify your seller. okay, so on that basis you have to do your verification. இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கனாக்கா you got to upload your IC. முன்னுக்கு போதும், பின்னால் தேவையில்லை. JPEG, PNG or PDFலாம், பட் JPEG, PNG பெட்டர். அதாவது பிக்சர் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். வித்தின் 48 ஹவர்ஸில் once you verified the identity, will approve the stock, then you can start selling. So on that basis, கஸ்டமர் நம்ம சிஸ்டமில் இருந்து வாங்குறவங்களுக்கு they are really confident that விற்கிறவங்க வந்து இஸ் லெஜிட்டிமேட். விற்கிறவங்க வந்து நாட் அ போகஸ் செல்லர், நாட் ஒரு ஃபேக் ஐடி கிடையாது. உண்மையாக இருக்கிறாங்க, உண்மையாக விற்கிறாங்க, ஜெனியூனாக அங்கே இருக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை நம்ம கொடுக்கலாம் நம்ம வெப்சைட்டில். ஸோ பீப்புள் ஆர் கான்ஃபிடென்ட் டு பை ஃப்ரம் அவர் சைட். ஓகே, நம்மளும் டோன்ட் வாண்ட் டு ஹேவ் ஒரு ப்ராடக்ட் விற்றுட்டு தென் யூ வாண்ட் ட்ரேஸ் பேக். ஓகே, இவங்க யார் விற்றாங்க, ஒன்றும் நிறைய பேர் திடீர் ஷாப் காணுமே, நிறைய பொருள் வாங்க ஆசைப்படுறாங்க, ட்ராக் பண்ணும்போது தே ஆர் நாட் தேர், நாட் எக்ஸிஸ்ட். அந்த மாதிரிலாம் எல்லாமே வி மேக் ஷுர் the seller is legitimate. ஸோ அதுக்கு தான் அதை செய்கிறோம். ஒன்ஸ் யூ ஹவ் டன் திஸ், யூ கேன் ஸ்டார்ட் செல்லிங் ஆல்மோஸ்ட் இமீடியட்லிங்க. தென் அஃப்கோர்ஸ் நம்ம பேக்கெண்டில் போனீங்கனாக்கா, ஒன்ஸ் உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்களோட சிஸ்டம் அப்ரூவ் பண்ணிட்டாங்கனாக்கா, யூ கேன் கோ டு ப்ராடக்ட் ஸ்டோர் செக்ஷன். நீங்கள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணலாம். சாரி, வந்து செட் எப்படி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் திறந்துட்டோமாக்கா அந்த பேனர்லாம் செய்வோம் பேக்கெண்டில், அண்ட் லோகோலாம் செய்வோம், சம்திங் லைக் தட். யூ புட் யுவர் பேனர், put your background over there, or upload logo, store nameலாம் கீன் பண்ணுவீங்க. It will be something like this.
Once you have done, it will look something like this. பார்க்க அழகாக இருக்கும் உங்கள் ஸ்டார் நேம். திஸ் ஒன் அவர் சாம்பிள் அவர் செலர் ஜிகே ஸ்டார். ஸோ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து முன்னுக்கு வந்து லோகோ கொடுத்து கீழே வந்து இந்த ஷாப் என்கொயரிலாம் வரும். லெஃப்ட் சைடில் whatever categories you have, categories இந்த இடத்துல வரும். Okay, this how you do. Now further, to upload product. Okay, product upload பண்ணிங்கனாக்கா you can see pictures, put your product name, price, discount போடலாம். ரெண்டு மூணு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். சொந்த டேக் நீங்கள் அடிக்கலாம். அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் கிரியேட் ப்ராடக்ட். go to another page to create another இது வரும். then your product is ready. this one is a sample. அதெல்லாம் நீங்கள் முறையாக செஞ்சிட்டிங்களா, இட்ஸ் வெரி ஈஸி. ஜஸ்ட் plug and play மாதிரி தான் இருக்கும். alright, and pictures there. Make sure you put stock available. அப்போ தான் லைஃபாக வராது. you can add to cart. order via வாட்ஸ்அப்னாக்கா வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஆல் தோஸ் ஆர் ரெடி. சிம்பிள்ங்க. ஆல்ரைட், இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து சேல் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது, எப்படி பேஜ் ரெடி பண்ணுறது, எப்படி நம்ம இதோட வடிகால் இதோட பேஜ் நம்ம இந்த வடிகால் அந்த இந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறது எல்லாம் வந்து எவ்ரி திங் இஸ் ஹியர். ஜஸ்ட் கோ டு FAQ ஹெல்ப் பண்ணிங்களாக்கா எவ்ரி திங்ஸ் ஓவர் ஹியர். நான் பேசுகிறது எல்லாம் அங்கே இருக்கும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் விதின் ஒரு 1 hour நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் யர் ஷாப் பை யோர் செல்ஃப். ஓகே, நவ் பேக்கேஜிங் வருவோம். ஓகே, ஆல்ரைட், பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேர் வந்து இதை ரொம்ப வரி பண்ணுவாங்க. ஓகே சார், ஐ எம் செல்லிங் ஆன்லைன், பட் ஹவு டு டூ ப்ராப்பர் பேக்கேஜிங், ப்ராப்பர் டெலிவரிலாம் எப்படி ஒர்க் பண்ணுது, ஸ்டில் பிளர், ஸ்டில் நாட் ஷுவர் அந்த ப்ராசஸ். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு பொருள் வரும்போது அந்த கஸ்டமருக்கு வந்து யூ கிவ் அ வெரி குட் பார்சல் அண்ட் தி வாண்ட் டு ஃபீல் நைஸ் டு ரிசீவ். நம்மளும் நிறைய ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். நிறைய பொருள் வரும்போது யூ வாண்ட் டு ஃபீல் இந்த ப்ராடக்ட் எப்படி வருது, இந்த ப்ராடக்ட் எப்படி வருது, இவன் அப்படி அந்தப்படுறான், அந்த செலவு அந்தப்படுறான், ரைட் டு கம்பேர். யூ வாண்ட் டு ஃபீல் நைஸ். ஸோ நம்ம சும்மா ஒரு பிளாஸ்டிக் பையில் அனுப்பிவிட்டோமாக்கா இட் லுக்ஸ் வெரி வியர்ட் and so looks very not proper. Unlike you have a nice box, அந்த பாக்ஸ்லேயே ஒரு பிராண்டிங் செஞ்சு கஸ்டமர் ரீயூஸ் பேக் த பாக்ஸ் இன் ப்ராப்பர், மேபி அவங்க ஸ்டேஷனரியாக பார்த்துக்குவாங்க இந்தியா ஆஃபீஸ் whatever. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கணும் பை கிவிங் எ ப்ராப்பர் டெலிவரி. ஸோ அதில் வந்து யூ ஹேவ் அ நைஸ் பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள். அப்புறம் உள்ளுக்கு வந்து நீங்கள் வெறும் ப்ளஸ் யூ செல்லிங் ஒரு ஒரு கிளாஸோ அதில் எனி ப்ராடக்ட்னாக்கா பிளைண்டாக உள்ள அனுப்பிடுறீங்க. பபுள் ரேப் போடணும். ஓகே, எனி ஃபோம் உள்ள நீங்கள் போடலாம். மேக் ஷூர் த ப்ராடக்ட் இஸ் செக்யூர். பிகாஸ் டெலிவரி சம்டைம்ஸ் ஷிப்பிங் கம்பெனி வந்து மேபி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண மாட்டானுங்க. they just bring just like nobody's business. even though you put fragile, sometimes they just bring just like that. ஓகே, மேபி திக் போடுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உடஞ்சிருச்சுனாக்கா இன்கேஸ் கிராக்னா வந்துச்சுனாக்கா எனி டேமேஜ் இட் மைட் பி, கஸ்டமர் வந்து பிரித்து பார்க்கும்போது ஐயோ என்ன அப்படி இருக்க அப்படின்னு பார்த்தோமா உங்களுக்கு ரொம்ப சர்க்கிட்டாக இருக்கும். திரும்ப உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஸோ தே ஃபீல் நீங்கள் வந்து ப்ராப்பர் ஜாப் செய்யலைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேசிஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பிகினிங் உள்ள ப்ராடக்ட்டும் நீங்கள் கடைசியில் வரும்போது அந்த ப்ராடக்ட் வெயிட்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா you might have a 500 கிராம் இருக்கும். இதெல்லாம் வச்ச பிறகு மேபி இன்க்ரீஸ் 600 கிராம் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த வெயிட்டு. பட் நாட் டு வரி, அழகாக பார்சல் பிளாஸ்டரை போட்டு அந்த நீங்கள் வேபிள் சொல்லுவாங்க. வேபிள்னாக்கா சம்திங் லைக் இன்வாய்ஸ். அது நீங்கள் உள்ளே வைக்கணும், வெளியே நீங்கள் வைக்கணும். ஏன்னா வெளியே வைக்கும்பொழுது அஃப்கோர்ஸ் டெலிவரி காய்க்கு தெரியும் இந்த பார்சல் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு கால் வெளியே டேமேஜ் ஆச்சுனாக்கா, யாராவது கிழிச்சு தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னாக்கா பார்சல் பிகம் போசோம் எம்டி ரெடி ஈஸி. ஸோ அதுக்காக உள்ளேயும் நீங்கள் ஒரு பார்சல் வச்சிங்கனாக்கா, ஸோ ஈவன் தோ பீப்புள் ஓப்பன் யுவர் பார்சல் தேர் இஸ் அ இன்வாய்ஸ் இன்சைட், அட்லீஸ்ட் பீப்புள் நோ திஸ் இஸ் பிலாங்ஸ் டு யூ. ஸோ சம்ஹவ் நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் பார்சல் பண்ணும்போது அந்த ரிசிப்டை வந்துட்டு அந்த ஏவே பில் வந்து மேக் ஷூர் யூ புட் டூ, ஒன் இஸ் அவுட் சைட், ஒன் இஸ் இன்சைட். அப்புறம் நீங்கள் அழகாக பிக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுப்பி விட்டுறலாம். ஓகே, மூவிங் ஆன். திஸ் ஆர் த ப்ராடக்ட் நாட் டு பி சேல் ஆன்லைன். நிறைய இருக்குங்க, ப்ரொபிகேட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. லைஃப் பிளான்ஸ்லாம் சில பேர் செய்கிறாங்க, ஆன்லைனில் விற்கிறாங்க. பட் பொதுவாக இதெல்லாம் வந்து ஜெனரலி நாட் பீன் advised to sell, but specifically still can do, but generally cannot be done.
ஓகே. இப்போ ஜுவல்லரிஸ்லாம் வந்து அஃப்கோர்ஸ் யூ கேன் நல்லா செக்யூராக இருந்தாக்கா நம்ம அனுப்பலாம். பட் அஃப்கோர்ஸ் கேனாட்லாம் டெஃபினெட்லி பிஸ்தோல் நோ, டெஃபினெட்லி நோ அதர் ப்ராபிட்டட் இந்த மற்ற ஹியூமன் ரைட்ஸு, ஹியூமனோட ட்ரக்ஸு நோ அதெல்லாம் டெஃபினெட்லி கேனாட்ல. மற்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி கேனாட். ஸோ நீங்கள் அதை பார்த்துங்க. டோன்ட் கோ அகெயின்ஸ்ட் எனிதிங் நாட் இல்லீகல். சாரி, எனிதிங் இல்லீகல் செஞ்சிடாதீங்க. எனிதிங் இல்லீகல்னால் பரவாயில்ல. ஓகே, மூவிங் ஆன். எப்படி முறுக்கெல்லாம் பேக்கேஜ் பண்ணுறது? திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் பாருங்கள், டைரெக்டாக ஒரு பாக்ஸின் மேலே அனுப்பி விட்றாதீங்க. அது மேலே ஒரு டெலிவரி அட்ரஸ்லாம் ஒட்டி ஓகே அனுத்தாலா அப்படின்னா சரியாக பொருள் போய் சேராது. பாதி வழியில் அந்த பர்டிகுலர் ஷிப்பிங் கம்பெனி வந்து அப்பா முறுக்கு வந்துருக்கு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு பாக்ஸ் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஓகே, பிகாஸ் தி காட் ஃப்ரீ முறுக்கு கிவன் பை யூ. ஸோ இது என்ன செய்யணும், ஈவன் கீழே வந்து காற்று போகாமல் இருக்கிறதுக்கு அதை மேலே ஜிப் லாக் மாதிரி இருக்குது பாருங்க, பியூட்டிஃபுல். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் உள்ளே போட்டு ஜிப் லாக் பண்ணி ஒரு நல்ல அழகான பாக்ஸில் போடுங்க. ஓகே, அழகான பாக்ஸில் போட்டு அழகாக ரேப் பண்ணி சைடில் கொஞ்சம் உள்ள அந்த சின்ன ட்ராஷ் பேப்பர்லாம் வச்சு மேக் இட் நைஸ், நல்ல அழகான லோகோ போட்டு. ஸோ இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஈவன் தோ அந்த முறுக்கு டேஸ்ட் இருக்கலன்னு தெரியல, இருந்தாலும் பியாடு காயலா. ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். யூஆர் ஃபோக்கஸிங் ஆன் த ஹை அண்ட் மார்க்கெட், யூ வாண்ட் டு சேல் வெரி எக்ஸ்க்ளூசிவ்லி. இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்மால் திங் பட் கேரி லாட் ஆஃப் வெயிட்ஸ். ஓகே, இது நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாக்ஸ் பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் yellow கலர் இஸ் அ வெரி பிளெயின் பாக்ஸ். கொஞ்சம் பட்ஜெட் இருந்துச்சுனாக்கா யூ கேன் டூ சம்திங் லைக் ரைட் ஹேண்ட் சைட். அந்த பாக்ஸில் வந்து அழகான பிராண்டிங் நீங்கள் செய்யலாம். மேபி அஃப்கோர்ஸ் பிரிண்டிங் த பாக்ஸ் மேபி காஸ்ட்லி அ பிட், பட் யூ கேன் டூ அ ஸ்டிக்கர். கேஎல் பிரிக்கிள்ஸ் வந்தீங்கன்னாக்கா ஈவன் சம் அதர் பிளேஸ் தி கேன் பிரிண்ட் ஸ்டிக்கர். ஒரு ஸ்டிக்கர் 50 காசு 20 காசுலேருந்து ஒரு வெள்ளி வரைக்கும் நீங்கள் ஸ்டிக்கர் வந்து அழகாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிகினிங் ஒரு 50 வெள்ளி செலவு பண்ணால் கூட, இல்லை ஒரு 20 வெள்ளி செலவு பண்ணால் கூட, யூ கேன் கெட் அ இனிஷியல் ஸ்டிக்கர் ஃபர்ஸ்ட். நோ நீட் டு புட் ஒரு ஃபியூ $1000 டு பீன் அ ஸ்டிக்கர். ஒரு சின்னதாக செய்வோம் போது அப்புறம் சேல்ஸ் வர வர இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லையா? ஸோ ஒரு அழகான ஸ்டிக்கர் செஞ்சு நீங்கள் ஒட்டி சென்ட் லைக் திஸ். ஸோ கஸ்டமர் ஃபீல் ஸோ நைஸ், வாவ் அழகாக ப்ராடக்ட் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி. ரைட், நெக்ஸ்ட் இந்தமாரிலாம் நீங்கள் அழகாக நீங்கள் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. ஜஸ்ட் இமேஜின் சே சம்திங் லைக் திஸ். கண்டிப்பாக கிளாஸ் வந்து ஒவ்வொன்றும் வருஷம் ஒவ்வொன்றும் இதாகும். டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி பிரேக். ஸோ கஸ்டமர் ரிசீப்ட்னா என்ன ஆகும், இதை பார்த்தாலே அவங்க ஃபீல் ஐயோன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் இமேஜின் 1 or 2 glass பச்சா ஆப்வியஸ் லக்கி. ஸோ never do like this, and it's going to be you're going to lose your customer forever if you send something product like this. ஏன்னா ஷிப்பிங் எப்படி போகும்னு தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பணுமாக்கா. ஓகே, ஈவன் தோ யூ புட் ஃப்ரஜால் சான்சஸ் டு அது உடையிறதுக்கு வெரி ஹை சான்சஸ். ஓகே, நான் அதனால தான் யூ ரேப் இட் நைஸ்லி பை யூஸிங் பபிள் ரேப். அழகாக ஒன்று ரேப் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ் ஒட்டாமல் ஓகே நைஸாக. இன்ஃபேக்ட் ரப்பர் பேக் போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்லன்னு பண்ணணும், அந்த பபிள் ரேப் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. மூவிங் ஆன். சாரிங்க, மூவிங் ஆன். ஓகே, நம்ம சப்போர்ட் நம்ம என்ன சப்போர்ட் கொடுப்போம் பார்த்தீங்கன்னாக்கா, we do have our training, on the go training. நீங்கள் Ekadai.my போனீங்கன்னா you can see a lot of training going on. இன்ஃபேக்ட் வர 16 ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது, ஹவு டு செல் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறாங்க, ஃப்ரீ தான் அது, வந்து கலந்துக்குங்க. நிறைய மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் ட்ரைனிங் நிறைய ஓடிட்டுருக்கோம். டெலிவரி கைடில் நம்ம பண்ணுவோம். அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கேஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டாஃபாக இருக்குது அப்லோட் பண்ணுறதுக்கு, ஏதாவது டாஃப் ஆச்சுனாக்கா we can do support on that basis. ஸோ நீங்கள் ஆன்லைன் சேலில் வந்து முறையாக சேல் பண்ணுறதுக்கு, முறையாக ஈடுபடுறதுக்கு we have all the structured support on our side. ஓகே, மூவிங் ஆன். ஓகே, முதல் லேர்னிங் சொல்லியிருந்தேன். ஓகே, பிகம் அ ப்ரிஃபர்ட் செல்லர், மாஸ்டரிங் இ-காமர்ஸ், வாட் யூ லேர்ன், என்ன கற்றுக்குவீங்க பார்த்தோமா, திஸ் ஆர் திங். லெவல் 1 வந்து யூ லேர்ன் அபவுட் பேமெண்ட் சிஸ்டம், வித்ட்ராவல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. எக்ஸலனில் வந்து யூ லேர்ன் அபவுட் இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க். செகண்ட் ஒன், ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைஃபாக உங்களுக்கு பொருளை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, நீங்கள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது, எவ்ரிதிங் இஸ் மானிட்டர்ட் அண்ட் கைடட் வெரி வெல் அன்டில் யூ லான்ச் யுவர் ப்ராடக்ட் வரைக்கும் அது கைட் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து யூ லேர்ன் அபவுட் ஸ்ட்ராட்டஜிலாம். ஓகே, எப்படி எந்த அளவுக்கு இது வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தேர்ட் கொண்டு போவாங்க. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute.
சாரிங்க, ஃபோன் அடிச்சது. தூரம் ஃபோன் தூரம் வச்சுட்டேன். இப்போ தான் அடிச்சது. ஓகே. ஆல்ரைட். ஸோ இது வந்து 3 செக்ஷனில் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு இது போயிட்டுருக்கோம். இது வந்து இப்போ நீங்கள் ஸ்விம் பண்ணணும், 100 மீட்டர் ஓடணும், பேட்மிண்டன் விளாடணும். அஃப்கோர்ஸ் வி ஹேவ் அ கோச் டு கைட் யூ இல்லை. தட்ஸ் திங். சொந்தமாக ஓடலாம், சொந்தமாக பேட்மிண்டன் விளாடலாம். பட் கோச் இருந்தால் பெட்டர் தானே. அதுக்கு தான் இந்த கோச்சிங் சிஸ்டம் இருக்கும். இதோட பேமெண்ட்லாம் பார்த்தோமாக்கா, திஸ் ஆர் த டைமிங் ஆக்சுவலி. டைமிங் இந்த டைம் இதெல்லாம் வெப்சைட்டில் இருக்கும். இஃப் யூ கோ டு லேட்டப்பா நான் வெப்சைட் காட்டுறேன். அங்கே போனீங்கன்னா ஐ கேன் சி ஆல் த டைமிங். எந்த டேட்டில் என்ன ட்ரைனிங் ஓடிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். லேட்டப்பா ஐ ஷோ யூ இந்த வெப்சைட் நீங்கள் போய் பாருங்கள். யூ கேன் ஃபைண்ட் அவுட். இது வந்து ட்ரைனிங் ஃபீ இருக்குது. இது ட்ரைனிங் ஃபீ வந்து சார்ஜ் பை அவர் ட்ரெயினர்ஸ். இது வந்து 120 வெள்ளி. நார்மலாக சைனா பண்ண 120 வெள்ளி. பட் தே ஹேவ் ஆஃபர் ஓவர் ஹியர். ஃபர்ஸ்ட் 10 பேக்ஸ் வந்துட்டு எவ்ரி டைம் ஒரு செஷன் ஓடும்போது அந்த கூப்பன் கோட் போட்டாங்களாக்கா, மீடேக் 80, ஈஸி டு ரிமெம்பர். மீடேக் 80 அப்படின்னு நீங்கள் உள்ளே கீன் பண்ணிங்களாக்கா 80 ரிங்கிட்டில் யூ கெட் இந்த கீழே அப்ளை பண்ணணும். கூப்பன் அப்ளை போட்டு செக் அவுட் பண்ணும்போது அப்ளை பண்ணிங்களாக்கா யூ கெட் திஸ் பர்டிகுலர் ட்ரைனிங் ஃபார் 80 ரிங்கிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிங்க. ஓகே, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லைஃப். லைஃப் பூரா உங்களுக்கு வந்து ஒரு காமர்ஸில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஓகே, அந்த கோச்சஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் டெஸ்டிமோனி நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு வி ஆல்சோ சீயிங் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். சொந்தமாக செய்கிறவங்களுக்கும் ட்ரைனிங்கில் வந்து கற்றுட்டு செய்கிறவங்களும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ அந்த பேசிஸ் இதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் மூவிங் ஆன், இது வந்து தேர்ட் ஒன். ரிமெம்பர் சேயிங் எங்கேஜ் அஸ் டு டூ. ஓகே, நம்மளை எங்கேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வி ஹேவ் திஸ் த்ரிங். ஓகே, சேவ் யூர் 100 hours ஆஃப் யோர் பிளானிங், ஆஃப் யோர் டெக்னிக்ஸ், ஆஃப் யோர் whatever டைம் யூ ஹேவ் எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு நம்மளே வந்து ஸ்டெப் 1 யூ கேன் சி ஓவர் ஹியர், பிக் யோர் பிளான் அண்ட் கைட் அஸ் வாட் டு டூ அண்ட் யூ ஜஸ்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ். இது வந்து தேர்ட் மெத்தடுங்க. ஒன்றுமே செய்ய தேவையில்லை, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க நம்மளாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து தேர்ட் லெவல். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 1 2 3 அப் டு யூ. ஜஸ்ட் கோ டு தி சைட். நீங்கள் இந்த சைட் எழுதிக்கிங்க. மேபி இது வந்து ஃப்ளாயரில் கூட இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Acadai.com இருக்கும். எப்படி ஒர்க் பண்ணுனாக்கா, அகாடமி இஸ் ஆக்சுவலி அ ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் ஒரு கைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு மூவ் ஃபர்தர். ஸோ எதுலேயும் வந்து நம்ம ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, எந்த பிஸ்னஸ்லேயும் தே மஸ்ட் பி சம் எலிமெண்ட் ஆஃப் ட்ரைனிங், எலிமெண்ட் ஆஃப் ஸ்கில், எலிமெண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு டூல்ஸ் இருக்கணும். இல்லைனாக்கா வி ஆர் ஸ்டக். இல்லைனாக்கா how we are to improve ourselves. அதனால் வந்து ஈக்கடாய்க்கு வந்து we do have Midday Academy to guide us, to give us what you call skill for us to move further. அதனால தான் தேவனோ பார்ட்னர் நம்ம கூட இருக்கிறாங்க. நீங்கள் ஐடியா எடுத்துங்க. ரைட்டப்பா நீங்கள் வென்ச்சர் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து கேன் கோ த்ரூ இன்சைட். ஓகே, நான் Q&A செஷன். ஏதாவது கேள்வி இருக்கா? I can stop recording. நம்ம என்ன ரெக்கார்டிங் தான் இது பண்ணுவோம். I stop recording.